Hi guys, welcome to Astrograph. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, எனக்கு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஐடியாஸ் இருக்கு அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு காலேஜ் அந்த டைம் படிக்கிறது சின்ன சின்னதாக கம்பெனிஸ்லாம் ரன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸோ அதை பேஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்றேன். அண்ட் இது நீங்க மற்ற ரிசர்ச்சும் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் யூ கேன் டிசைட். ஸோ இப்போ நான் சில பேராமீட்டர்ஸ் நான் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ், அதாவது எவ்வளோ பணம் முதலீடு தேவை ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. அண்ட் செகண்ட் வந்து டைம், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் தேர்ட் வந்து இதுல வந்து எப்படி வந்து க்ரோ ஆகுறது, அதே லெவலில் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ நம்ம க்ரோ ஆகணும்ல. ஸோ அந்த க்ரோத் எப்படி, அதுக்கப்புறம் வந்து இதுல மார்க்கெட்டிங், இதுக்கு மார்க்கெட்டிங்லாம் எப்படி பண்றது, என் கம்பெனி வந்து எப்படி மற்ற பேருக்கு தெரிய வைக்கிறது, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ட்டு எப்படி தெரிய வைக்கிறது. நெக்ஸ்ட் வந்து உள்ளார வர கிளைண்ட்ஸுக்கு ஒர்க்கு வந்து எடுத்து எப்படி டெலிவர் பண்றது. ஸோ இதெல்லாத்தையும் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க வந்து இப்போ படிச்சு முடிச்சுட்டு கேட்குறீங்க இந்த கொஸ்டினை. சில பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. அண்ட் இதுக்கும் அண்ட் இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிசினஸ் ரன் பண்றவங்க வந்து என்னைக்காவது வந்து நான் வேலைக்கு போட்டுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டு நீங்க வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. ஸோ இந்த சைடு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நான் பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கும். வேற பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து வேலைக்கு போகணுன்ற ஒரு ஐடியாவே இருக்காது. ஒரு ரீசன் என்னன்னா, நீங்க இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா வந்து யூ ஹாவ் டு ஒர்க் 9 to 5. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இது இந்த வேலை மட்டும் இல்லாமல் இதுக்காக நீங்க உங்களை தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும், படிக்கணும், வேலையில வந்து நல்லா செய்யணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல யூல் பி ஃபோக்கஸ்ட், யூல் பி ஒர்க்கிங் ஆன் இட். உங்களுக்கு இதுக்காக என்ன ரிவார்ட் கிடைக்கணும், உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஸோ வேற ஸோ அந்த அதர் சைட் வந்து ரிஸ்க் இஸ் தேர். பிசினஸ் வந்து இப்போ இந்த கோவிட் மாதிரி வந்துச்சுன்னா பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம், நம்ம போட்ட முதலீடு போயிடும், இதெல்லாமே நடக்க தான் செய்யும். ஸோ பட் ஆனா இந்த சைடு வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, உங்க டைமுக்கு நீங்க வேலை செய்யலாம். நீங்க நிறைய வேலை செஞ்சீங்கன்னா நிறைய க்ரோ ஆவீங்க, கம்மியா வேலை செஞ்சீங்கன்னா கம்மியா க்ரோ ஆவீங்க. ஸோ இல்ல நீங்க சரியா வேலை செய்யலாம் கம்பெனியை மூட்டு போயிடுவீங்க, அது வேற விஷயம். ஸோ அதனால வந்து இந்த சைடு வந்து உங்க இஷ்டத்துக்கு உங்க டைமுக்கு நீங்க வந்து வேலை செய்யலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு சேலரி கிடைக்கும். உங்களுக்கு கிரெடிட்டா பெருசா கிடைக்காது. நீங்க இப்போ மைக்ரோசாஃப்ட்ல ஒரு 10 வருஷம் வேலை செய்றீங்க, ஃபேஸ்புக்ல ஒரு 10 வருஷம் வேலை செய்றீங்க அப்படின்னா, அந்த கம்பெனி விட்டு வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க சம்பாதிச்ச சேலரி பிளஸ் உங்களோட பிஎஃப் பணம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் ஃபேஸ்புக்ல அதை கண்டுபிடிச்சேன் இதை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்டிபிகேட்லாம் கொடுக்க போறதில்ல. அண்ட் உங்களை பத்தி யாருக்கும் தெரியவும் போறதில்ல. ஒண்ணு நீங்க ஃபேஸ்புக்ல வேலை செஞ்சீங்களா, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும், அவ்வளவுதான். ஸோ அதுக்கு மேல வந்து அதுல பெரிய கிரெடிட் கிடையாது. ஸோ யூ ஆர் ஜஸ்ட் ஒன் அமங் தோஸ் 5000 எம்ப்ளாயிஸ். ஃபேஸ்புக்ல வேலை செய்யற 5000 பேர்ல நீங்க ஒரு ஆள், ஒரு நம்பர், இவ்வளவுதான். ஸோ ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் they don't even remember you. ஸோ நீங்க ஒரு சிஇஓ இருந்தாலும் சரி, நீங்க ஒரு டெவலப்பர் இருந்தாலும் சரி, டிசைனர் இருந்தாலும் சரி, பிகாஸ் யூ ஆர் இன் அ வெரி பிக் ட்ரீ. அந்த ட்ரீல நீங்க இருக்கிற ஒரு சின்ன எப்படி சொல்றது, ஒரு சின்ன இலைன்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால வந்து தட் இஸ் வாட் யூ ஆர் கெட்டிங் இன்டு. ஸோ அதான் ஒரு சைடு. இந்த சைடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து லெட்ஸ் சே நீங்க ஒரு சின்னதா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, 2 பேர் சேர்த்து ஆரம்பிக்கிறீங்க, 2 டிசைன் இன்ஜினியரும் ஒரு சைட் இன்ஜினியரும் வச்சு ஆரம்பிக்கிறீங்க. 10-15 ப்ராஜெக்டா பண்ணி, 100 ப்ராஜெக்டா பண்ணி, 500 ப்ராஜெக்டா பண்ணி நீங்க கம்பெனி க்ரோ ஆகி இப்போ வந்து ஒரு 50 பேர் இருக்கிற கம்பெனி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு கீழே வந்து வேலை செய்யறது ஒரு 50 பேர். ஸோ உங்களுக்கு கான்ட்ராக்டர்ஸ் ஒரு 100-200 பேர் இருப்பாங்க, நீங்க செய்யற கிளைண்ட்ஸ் ஒரு 200-300 பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரு 40 வருஷம் 50 வருஷம் நீங்க போற பெண் அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா, உங்க கம்பெனி நல்லா க்ரோ ஆயிருக்கு அப்படின்னா வந்து இன்கம் நிறைய ஏர்ன் பண்ணிருப்பீங்க. இந்த சைடு நீங்க சம்பாதிச்ச சேலரியோட பல மடங்கு நீங்க ஏர்ன் பண்ணிருப்பீங்க. பேர் நல்லா சம்பாதிச்சிருப்பீங்க. நீங்க நல்லா நேர்மையா வேலை செய்றீங்க அப்படின்னா வந்து நல்ல பேரும் சம்பாதிச்சிருப்பீங்க. அண்ட் பிளஸ் வந்து நீங்க உங்க எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரு அசெட் கிரியேட் பண்றீங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து நீங்க வந்து 10-30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு இது அப்படியே நீங்க எடுத்து உங்க பசங்கள்கிட்ட நீங்க கொடுத்துட்டு அவங்கள ரன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு அசெட் கிரியேட் பண்றீங்க. நாளைக்கு உங்க பசங்க வந்து போய் இந்த கம்பெனி வேலை செய்யணும் அவசியம் கிடையாது. ஸோ வேற ஃபேஸ்புக் அண்ட் கூகுள் இல்ல நீங்க வந்து வேற எந்த கம்பெனிஸ்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க வேலை முடிச்சு வந்துட்டீங்கன்னா தட்ஸ் இட். த ரிலேஷன்ஷிப் இஸ் சார்ட் ஆஃப் ஓவர். நீங்க அலுமையா வேணா இருக்கலாம், பட் ரிலேஷன்ஷிப் இஸ் சார்ட் ஆஃப் ஓவர். ஸோ இதுதான் ஒரு பேசிக் டிஃபரன்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ யூ ஹேவ் டன் சம்திங் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து கேட்குற சில பேர் வந்து படிச்சு முடிச்சுட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னோட சஜஷன் வந்து படிச்சு முடிச்சுட்டு டைரக்டா பிசினஸ் ஆரம்பிக்காதீங்க. ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து உங்க வீட்டு சைடே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பெட்டி கடை, நிறைய குட்டி குட்டி கடைலாம் இருக்கும். அண்ட் ஈவன் பெரிய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கும். அது எல்லாமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு பண்ணவங்க வந்திருப்பாங்க, இல்ல படிக்காத கூட பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நிறைய ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அது பெரிய பிரச்சனை இல்லை. பட் லெட்ஸே அதே தெருவில் வந்து ஒரு வால்மார்ட்டோ இல்ல வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸோ ஏதோ ஒரு பெரிய கம்பெனி வருதுன்னு வச்சுக்கோங்க. அவன் பார்ப்பான் இதுதான் பெரிய பாப்புலர் கிடையா, முதல்ல இவனை காலி பண்ணணும், அப்பதான் வந்து அவன் சர்வை பண்ண முடியும். அதுக்கு அவன் என்னென்ன பண்ணணுமோ, பிரைஸ் கம்மியா கொடுக்கறது, மார்க்கெட்டிங் நிறைய பண்றது, என்ன வேணாலும் ஸ்ட்ராட்டஜி பண்ணி இந்த கம்பெனி காலி பண்றதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான். பட் என்ன உங்களுக்கு அவனுக்கு இருக்க ஒரு டிஃபரன்ஸ்னா, நீங்க இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் கடை வச்சிருக்கீங்க.
இவன் வந்து இந்தியா ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லா வச்சிருக்கான். ஸோ இப்போ இந்த ஒரு இடத்துல வந்து அவன் பிரைஸை வந்து உங்களுக்கு கீழே வந்து நஷ்டத்துல கொடுத்தாலும் பரவாயில்ல, 1 வருஷமானாலும் சரி 10 வருஷமானாலும் சரி, நீங்க காலியாகிற வரைக்கும் அவன் நஷ்டத்திலே கூட கொடுப்பான். ஏன்னா அதுக்கப்புறம் அவன் ஏர்ன் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் பிரைஸை இன்க்ரீஸ் பண்றான், அந்த காம்படிஷன் கிடையாது, இன்க்ரீஸ் பண்ணி விட்ட காசை அவன் பிடிச்சிருவான். பட் உங்களால் அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ அமெரிக்காவிலேயோ இல்ல ஆஸ்திரேலியாவிலேயோ சிங்கப்பூர்லயோ உங்களுக்கு வந்து பிரான்ச் கிடையாது, உங்களுக்கு அங்கிருந்து எக்ஸ்ட்ரா இன்கம் கிடையாது. நீங்க இந்த ஒரு இன்கம் மட்டும் தான் நம்பி இருக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இங்க வந்து அவன் வந்து கிரவுண்ட் அப் வந்து ஹி திங்ஸ் லைக் அன் எம்பையர், ஹி திங்ஸ் லைக் அ கார்பரேட். அவன் வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ல வந்து அவன் வந்து இந்த விஷயத்தை வந்து அனலைஸ் பண்றான், யோசிக்கிறான், அவனுக்கு பெரிய சப்போர்ட் இருக்கு. வேற இந்த சைடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து ஒரு தொழில் உங்களுக்கு தெரியும், நீங்க அதை வந்து ஒரு வியாபாரமா நீங்க பண்றீங்க. ஸோ இதுல நீங்க வந்து க்ரோ ஆயிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் அப்படின்ற ஒரு சினாரியோ வந்து நீங்க ஒரு சின்ன சின்ன லெவல்ல காம்படிஷன் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. பட் ஒரு பெரிய கார்பரேட் லெவல் காம்படிஷன் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. அதுக்கான எஜுகேஷன் உங்களுக்கு இருக்காது. அவன் எப்படி வேலை செய்யறான்னு உங்களுக்கு தெரியாது, அவன் எப்படி சம்பளம் கொடுக்குறான், அவன் எப்படி வேலை செய்யறான், அவனுக்கு கீழே யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அந்த மார்க்கெட்டிங் டீம்ல என்னென்ன வேலை செய்வாங்க, இந்த மாதிரி எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்க அவனை மாரி ரெப்ளிகேட் பண்ணணும்னா கூட முடியாது. ஸோ ஏன்னா அவன் வந்து இதுக்குன்னே அவன் அந்த மாதிரி வச்சிருக்கிறான். ஸோ இப்போ இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து லெட்ஸ் சே இப்போ நீங்களே வந்து இந்த ஃப்ரெஷ்ஷா கம்பெனி ஃப்ரெஷரா படிச்சு முடிச்சுட்டு நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக ஒரு 2-3 வருஷம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில, அதாவது உங்களை மாரி இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கிற கம்பெனிஸ்ல வேலை செஞ்சீங்க அப்படின்னா வந்து அவங்க கிட்டக்க நீங்க கத்துக்கலாம் ஒரு கம்பெனி அப்படியே உருவாக்குறது, அந்த கம்பெனில என்னென்ன கஷ்டம் நஷ்டம் இருக்கு, ஏன் அவங்க வந்து சேலரி கொடுக்க முடியல சரியா டைமுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க கத்துக்கலாம். ஏன்னா இது எல்லாத்தையும் நீங்க செய்ய போறீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு 2 to 3 years வந்து ஒரு பெரிய கம்பெனிஸ்ல வேலை செய்யுங்க. டிசிஎஸ்ஓ, சிடிஎஸ்ஓ, விப்ரோவோ இல்ல எல்என்டிஓ, எந்த உங்க ஃபீல்டில் இருக்கிற ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனில போய் வேலை செய்யுங்க. அங்க நீங்க செய்யறப்ப அங்க அவன் எப்படி ஆளுங்களை ரெக்ரூட் பண்றான், எப்படி ஒர்க் எடுக்கிறான், பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி எடுக்கிறான் அவன். ஏன்னா ஸ்டார்ட் கம்பெனிஸ்ல பெரிய ப்ராஜெக்ட் பண்ண மாட்டாங்க, அங்க பெரிய கம்பெனிஸ்ல பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எப்படி எடுக்கிறான், அதை எப்படி டெலிவர் பண்றான், அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் இருக்கு, இதுல யார் யாரெல்லாம் வேலை செய்யறான், ஒரு பிசினஸ் அனாலிஸ்ட்னா அவனோட வேலை என்ன, ஒரு பிடிஎம் பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்னா அவனோட வேலை என்ன, ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்றான், ஒரு டெலிகாலர் என்ன பண்றான், சில ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன பண்றாங்க, அந்த ஸ்ட்ரக்சர் என்ன, இவன் எப்படி வேலை செய்வான், எப்படி யோசிப்பான், இவன் எப்படி இன்னொரு கம்பெனி வந்து ஃபைட் பண்ணுவான், எப்படி யோசிப்பான், இது எல்லாத்தையும் நீங்க கத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 2 நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியும், அதே மாதிரி ஒரு கார்பரேட் வந்து அவன் எப்படி ஃபைட் பண்றதுன்னு தெரியும், அந்த காம்படிஷனும் உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னு தெரியும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங் கைஸ். ஸோ செகண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து மணி. ஸோ எக்கனாமிக்ஸ் வாய்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 2 விஷயம் நீங்க யோசிக்கணும். ஒன்னு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல், ஸோ முதலீடு, அண்ட் செகண்ட் வந்து ஆபரேஷன் கேபிட்டல். ஸோ ஏன்னா நான் சொன்ன மாதிரி பிசினஸ் நீங்க ஆரம்பிச்சு ஒரே நாள்ல வந்து நீங்க ராஜா வேட முடியாது. ஸோ நீங்க நைட்டும் பகலுமா வேலை செய்யணும். ஒரு 3 to 6 மாசம் 3 to 6 months வந்து நீங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த விஷயம் கத்துக்கிறீங்க. ஏன்னா அது ஒரு லேர்னிங் கர்வ் இருக்கு. ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் நீங்க யாருக்கோ வேலை செஞ்சீங்க, இப்போ நீங்க வந்து எல்லா வேலையும் நீங்க வந்து செய்யணும். கம்பெனி ஓபன் பண்றதுல இருந்து க்ளோஸ் பண்றதுல இருந்து ஆபீஸ்க்கு கிளைண்ட்டை கூட்டிட்டு வருது, கிளைண்ட்டை போய் பேசுறது, ப்ராஜெக்டை டெலிவர் பண்றது, கொடுத்த ப்ராஜெக்ட்லாம் போய் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்றது, மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணணும். ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இதுல ஒரு லேர்னிங் கர்வ் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி ஃபாஸ்டா பண்ணுவேன், டைம் இஸ் மணி. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு வேகமா நான் பண்றது, எவ்வளவு விஷயத்தையும் எவ்வளவு பெட்டரா நான் பண்றது, யாரெல்லாம் நான் ரெக்ரூட் பண்றது, யாரை ரெக்ரூட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்க கத்துப்பீங்க. ஸோ இதுக்கு ஒரு 3 to 6 months ஆகும். இந்த 3 to 6 months பீரியட்ல வந்து உங்களுக்கு பணத்தை பத்தி ஒரி பண்ணாம நீங்க வந்து வேலையில ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்ப நீங்க மாசம் வந்து நீங்க ஒரு 2 months ரன்னிங் கேபிட்டல் மட்டும் இருந்துச்சுங்க, 2 months கழிச்சு 3rd month உங்களுக்கு ரெண்ட் கொடுக்கணும், சேலரி கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்கம் வரலன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ அப்ப கடன் வாங்க ஆரம்பிப்பீங்க. அப்ப பெரிய ஸோ இட்ஸ் லைக் ஆட்ஸ் டெப்ட். ஸோ அதனால எப்பவுமே 3 to 6 monthsக்கு கேபிட்டல் ரெடி பண்ணிக்கணும், ஆபரேஷன் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க ஏதோ ஒரு மிஷின் வாங்குறீங்க, இல்ல வந்து கம்ப்யூட்டர்ஸ் வாங்குறீங்க, இல்ல என்ன ஆஃபீஸ் ரெண்ட் எடுக்கிறீங்க, என்னன்னாலும் சரி அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். அது எல்லாமே இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். கம்பெனி இன்கார்பரேஷன் இருக்கு, அதை கம்பெனிக்கு ரெஜிஸ்டர் பண்றீங்க, ஒரு டொமைன் நேம், வெப்சைட் கிரியேட் பண்றீங்க. ஸோ இது எது பண்ணாலும் சரி இதெல்லாம் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் ரன்னிங் கேபிட்டல். ஸோ இது நீங்க ரெடி பண்ணிட்டு எப்பவும் பிசினஸ் ஆரம்பிக்கிறது இட்ஸ் மை பெஸ்ட் சஜஷன். ஸோ தட் யூ கேன் ஃபோக்கஸ் அண்ட் யூ கேன் லேர்ன் அண்ட் யூ கேன் ப்ராக்ரஸ். ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து நாலேஜ். ஸோ நாலேஜை பொறுத்த வரைக்கும் உருட்டமாக விட்டுட்டு இருந்தா அடுத்த வந்து நம்ம சாப்பிட்டு போயிடுவோம். ஸோ அதனால நீங்க வந்து நேத்திக்கு ஒரு விஷயம் செஞ்சீங்களா, இன்னைக்கு அதே விஷயத்த நேத்திக்கு செஞ்சதை விட கொஞ்சம் கம்மி டைம்ல செய்யணும். ஸோ நாளைக்கு இதை விட கம்மி டைம்ல செய்யணும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றீங்க. ஒரு செய்யற வேலையை வந்து லெட்ஸ் நீங்க ஒரு எக்ஸல் ரிப்போர்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நேத்திக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் ஆச்சுன்னா நீங்க 1/2 மணி நேரத்துல செய்யணும். இன்னைக்கு நீங்க 1 மணி நேரம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நீங்க 1 மணி நேரம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அ ப்ராப்ளம் வித் யூ. உங்களோட ப்ராப்ளம் இது.
நீங்க வந்து அந்த ஒரு வேலையை வந்து திரும்ப மெக்கானிக்கலா ரோபோட் மாதிரி திரும்ப 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 அதே தான் செய்றீங்களே தவிர அதை பெட்டரா செய்ய மாட்டீங்க, அதை எஃபிஷியன்டா செய்ய மாட்டீங்க. ஸோ இந்த ஒரு ஹேபிட்டை நீங்க எப்பவுமே உங்களுக்கு வாட்ச் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எஃபிஷியன்டா எப்படி செய்யறது, ஃபாஸ்டா எப்படி செய்யறது, இன்னும் அதை பெட்டரா எப்படி செய்யறது, அழகா எப்படி செய்யறது, எல்லாத்தையும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். இம்ப்ரூவைசேஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து புதுசா கண்டுபிடிக்கும், புதுசா வந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா வீடியோகான், கோத்ரேஜ் அண்ட் சாலிட்டர் இந்த மாதிரி நிறைய டிவி கம்பெனிஸ் இருந்துச்சு. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிவிஸ் வந்து யார் வீட்லயும் கிடையாது. ஸோ நம்ம வீட்டில் வந்து சாம்சங் இருக்கும், எல்ஜி இருக்கும், அண்ட் வேற என்ன பிராண்ட், ஸோ அது சோனி இருக்கும், இந்த மாதிரி பிராண்ட்ஸாக இருக்கும். இப்போ எங்கே போனாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த டிவி கம்பெனிஸ் வீடியோகான் அண்ட் கோத்ரேஜ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒனிடா எல்லாமே நம்ம கிரிக்கெட் மேட்சஸ்லாம் பார்க்குறப்ப இந்த 90s 80s எல்லாத்தையும் பார்க்குறப்ப ஃபுல்லாக அவங்க ஆட் தான் வரும். அப்போ வந்து சாம்சங் ஆட் வராது, எல்ஜி ஆட் வராது. நீங்க யோசிச்சு பாருங்க, 110 கோடி 100 கோடி பேர் இருக்கிற ஒரு கண்ட்ரியில அவங்க வந்து லீடரா இருக்காங்க, மார்க்கெட் லீடரா இருக்காங்க. ஓகேவா? அப்படி எவ்வளவு பெரிய இன்கம் அது. ஓகேவா? நீங்க வேற எந்த கண்ட்ரி கிடையாது. நீங்க அமெரிக்கா எடுத்துக்கோங்க, சைனாவை எடுத்துக்கோங்க. சைனா ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ஈக்குவல். ஸோ நீங்க இப்ப இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில நீங்க ஒரு சோப்பு வித்தாலும் சரி, நீங்க ₹1 வச்சு ப்ராஃபிட் வச்சு நீங்க ஒரு நாளைக்கு நீங்க வைக்கிறீங்க. அது வந்து ஒரு கோடி பேர், 1 கோடி பேர் வித்து வாங்கினான்னு வச்சுக்கோங்க, ₹1 ப்ராஃபிட்ல உங்களுக்கு வந்து ₹1 கோடி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே ஒரே நாள் நீங்க சம்பாதிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கான பொட்டன்ஷியல் வந்து இந்தியாவில் இருக்கு. ஸோ இவ்வளவு பெரிய பொட்டன்ஷியலை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் இன்னோவேஷன் கிடையாது. நீங்க வீடியோகான், சோனி டிவி, இந்த இவங்க கோத்ரேஜ் டிவிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் அவுடேட்டடா தான் இருக்கும். ஒனிடா எல்லாம் பாத்தீங்கன்னா அவுடேட்டடா இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சாம்சங், எல்ஜி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ட்ரி கொரியா, சவுத் கொரியான்றது, ஃபுல் கொரியா கூட கிடையாது, பாதி கொரியா தான் அது. ஸோ சவுத் கொரியான்ற ஒரு கண்ட்ரில இருந்து வந்து இங்க வந்து அந்த மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணிட்டான். என்ன டிஃபரன்ஸ் அவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து இவங்க குண்டு சீட்ல குதிரை ஓட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கேயே இருந்தாங்க. இவங்க வந்து அமெரிக்கா போல, ஆஸ்திரேலியா போல, யூகே போல இவங்க ப்ராடக்ட்டை போய் மற்ற இடத்துல போய் விற்கல. புதுசா ப்ராடக்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணல, ரிசர்ச் R&Dக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணல. பெரிய டெக் ஷோஸ், எலக்ட்ரானிக் ஷோஸ் எல்லாம் போய் உங்க ப்ராடக்ட்டை ஷோகேஸ் பண்ணல, பெரிய மார்க்கெட்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கல. அவங்க என்ன பண்ணானுங்க? குட்டி கண்ட்ரியா இருந்து வந்து டிவிஸ் டிஃப்ரெண்டா செஞ்சு கொண்டு போய் ஜெர்மனி, ரஷ்யா, ஆஸ்திரேலியா எல்லா கண்ட்ரிலையும் போய் சீப்பா விற்க ஆரம்பிச்சு மார்க்கெட்டை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ என்னாச்சு? அவங்க அங்கிருந்து ஒரு சின்ன கண்ட்ரி, அங்கிருந்து இவ்வளவு பெரிய கண்ட்ரில இருந்த ஒரு பெரிய கம்பெனியை இங்க வந்து ஃபைட் பண்ணாங்க. ஸோ இங்க வந்து ஃபைட் பண்ணி இங்க வந்து அவங்க வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ என்ன பண்ணிருக்கணும்? ஆக்சுவலி ஒனிடா, கோத்ரேஜ்லாம் அவங்க அங்கேருந்து வரக்கூடாது. இவங்க இங்க இருந்து சைனா, கொரியாவுக்கு போயிருக்கணும். போய் அங்க சைனீஸ் கம்பெனிஸ் கூட ஃபைட்டை அங்க எடுத்துட்டு போயிருக்கணும். அதாவது நீங்க 2 கண்ட்ரி சண்டை போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க அமெரிக்கா என்ன பண்ணுது? வார் என்ன பண்றாங்க? ஈராக்கெல்லாம் இருந்து கூட்டிட்டு வந்து அமெரிக்காவில் வச்சு சண்டை போடுறாங்க. அவன் சண்டைனா உடனே குடுக்குன்னு அங்க ஓடிடுவாங்க. சண்டையை நான் அங்கதான் போடுவேன். ஓகேவா? வாரம் அங்க எடுத்துட்டு போகணும். ஸோ வாரம் இங்க கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் கஷ்டமாயிடும். ஹோம் கிரவுண்ட்ல வந்து கொண்டு வந்துட்டா கஷ்டமாயிடும். ஸோ இப்பதான் ஆச்சு, அவங்க இங்க வந்துட்டாங்க, இங்க வந்து இங்க இருக்கிற மார்க்கெட்டை ஃபுல்லா எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இவங்க மார்க்கெட் ஃபுல்லா டெப்ளீட்டட். ஸோ இனிமே இவங்க எப்படி என்ன ஃபண்டிங் வந்தாலும் சரி, இவங்க வந்து R&D பண்ணி அவனோட பெட்டரா பண்ணி அவன் எத்தனையோ இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டான், எத்தனையோ கண்ட்ரீஸ்குள்ள போயிட்டான். எப்படி பாருங்க, ஒரு எவ்வளவு பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த திங் கைஸ். ஸோ நீங்க வந்து உங்களோட நாலேஜ், R&D, இன்னோவேஷன் இது எல்லாத்துலயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இது நீங்க இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா குண்டு சீட்ல குதிரை ஓட்டினீங்கன்னா இட் இஸ் நாட் கோனா வொர்க். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒருத்தன் ஒரு சித்தன், உங்க எல்லாத்துக்கும் ஒரு சித்தன் இருப்பான். ஸோ இன்னொருத்தனுக்கு நான் சித்தனா இருப்பேன், எனக்கு இன்னொருத்தன் சித்தனா இருப்பான். ஸோ அதனால நம்ம எல்லாத்துக்கும் ஒருத்தன் இருப்பான். அவன் வரப்ப நம்ம ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும், நம்ம சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அதனால நம்ம லைஃப் டைம்குள்ளார நம்ம ஆக்டிவா இருக்கிற ஒரு பீரியட் இருக்கு. லெட்ஸ் ஒரு 50 years 60 years நம்ம ஆக்டிவா இருக்கிற ஒரு பீரியட் இருக்கு. அந்த பீரியட்ல நம்ம காம்படிட்டிவ் ஏஜ் அப்படின்றது விட்டு கொடுத்துடக்கூடாது. ஸோ நம்மளுக்கு ஒரு திறமை இருக்கா, அந்த திறமையை வளர்த்துட்டே இருக்கணும். படிச்சாச்சு, நான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன், ஒரு பெரிய புக்கு படிச்சுட்டேன், அதையே வச்சு நான் 40 வருஷம் ஓட்டணும்னு வச்சுக்கணும், வேலைக்கே வருது. ஸோ புதுசா ட்ரெண்டிங்கா என்ன வருதோ படிக்கணும், புதுசா அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ தட்ஸ் திங். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறப்ப சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பத்தி தெரிஞ்சுட்டு நீங்க ஆரம்பிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னோட சஜஷன் வந்து நீங்க மற்ற டெக்னிக்கல் ஏரியாஸ் தெரியுதோ இல்லையோ, முக்காவாசி பிசினஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் ரன் பண்றவங்க, அந்த ஓனர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாத ஓனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட திறமை வந்து ஒரு பொருளை விற்கிறதா இருக்கும். அவங்க சேல்ஸ் பேக்ரவுண்ட்ல வந்து இருப்பாங்க. நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பேக்ரவுண்ட்ல வந்து இருப்பாங்க. ஒரு பொருளை விற்க தெரியும், ஒரு சர்வீஸை விற்க தெரியும் அப்படின்ட்டா போதுங்க. pretty much அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டெப். உங்களை நம்பி ஒருத்தன் வந்து ஒரு வேலையை கொடுக்கணும். ஸோ அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டெப். நீங்க வேலை செய்யறேன் இல்லைன்றது அடுத்த விஷயம். உங்களுக்கு வேலை தெரியலனா கூட வேலை தெரிஞ்சவன நீங்க வந்து சேலரிக்கு வேலைக்கு ஆள் எடுத்து நீங்க செஞ்சுக்கலாம்.
ஓகே. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு சேல்ஸ் நல்லா பேச தெரியணும். அண்ட் ஒரு ப்ரொபோசலுக்கு ஒரு கிளைண்ட் கேட்கறானோ ஒரு ப்ரொபோசல் அழகா ப்ரிப்பேர் பண்ண தெரியணும். அண்ட் போய் பிரசன்டேஷன் பண்ணணும். இது எல்லாமே தெரியணும். இந்த ஸ்கில் செட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்கில் செட் இல்லாம இந்த வேலையை நான் யார்கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணுவேன், இல்ல இந்த வேலைக்கு யாராவது நான் ரெக்ரூட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் கோனா பி டஃப். ஸோ இந்த ஏரியால தான் நிறைய பேர் கோட்டை விடுறது. ஸோ அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளைண்ட். ஸோ ஒரு கிளைண்ட் உள்ள வராங்க அப்படின்னா வந்து கிளைண்ட் வந்து நம்ம அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது. அதே சமயத்தில் நம்ம கிளைண்ட்டை வந்து சொதப்பி நம்ம கோபமும் படுத்தக்கூடாது. ஸோ கரெக்டான நடு லைன்ல இருக்கணும். ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்ம மாமா மச்சா மாதிரி நம்ம கிளைண்ட் ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளைண்ட் வந்து எனக்கு இந்த ஒர்க்கு தான் எனக்கு கொஞ்சம் கம்மியா பண்ணி கொடு, இதை எனக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி கொடு, இதை எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கணும். அப்ப நம்ம முகம் கொடுத்து கேட்க முடியாது. ஸோ அதனால ரிலேஷன்ஷிப்ஸை பொறுத்த வரைக்கும் பி ப்ரொஃபஷனல். நீ கிளைண்டா இரு. ஆஃபீஸ்ல வரியா, ஒர்க்கை பத்தி பேசுறியா, ப்ரொஃபஷனலா இரு. வெளியில போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது அது வேற விஷயம். ஒர்க்னு வந்துச்சா இந்த வேலைக்கு எனக்கு இவ்வளவு காசு ஆகும், இதுதான் என்னோட ப்ரொஃபஷனல் ஃபீஸ், நான் இத்தனை பேரை வச்சு வேலை செய்யறேன், இதான் என் ப்ரொஃபஷனல் ஃபீஸ், இது நீ கொடு, வேலையை நான் முடிக்கிறேன், வேலையில பிரச்சனையா நான் ரிப்பேர் பண்ணி தரேன். இவ்வளவுதான் ரிலேஷன்ஷிப்ஸ். கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் பி ப்ரொஃபஷனல். நீங்க அவங்க கூட ட்ரிங்க்ஸ் குடிக்க போங்க, இல்ல சாப்பாடு சாப்பிட போங்க, படம் பார்க்க போங்க, அது எது வேணாலும் பண்ணுங்க. வேலைன்னு வந்துட்டா ப்ரொஃபஷனலா இருக்கும். ஸோ தட் இஸ் மை சின்சியர் சஜஷன். ஏன்னா ஐ ஹேவ் சீன் கம்பெனிஸ் இதே மாதிரி விஷயத்தினால வந்து அவங்க கிளைண்ட் கிட்ட மூஞ்சிக்கிட்டாலும் சொல்ல முடியல. நீங்க ஒர்க்கு கொடுக்குறீங்க, எனக்கு காசே கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லவே முடியாம, மெல்லவும் முடியாம, முழுங்கவும் முடியாம சுச்சுவேஷன் இருந்திருக்காங்க. ஸோ அதனால வந்து பி ப்ரொஃபஷனல். ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இது வரைக்கும் எல்லாம் பண்ணியாச்சு. கேபிட்டல் வந்தாச்சு, கம்பெனிஸ் ரன் பண்றதுக்கான நாலேஜ் வந்துருச்சு, அண்ட் கிளைண்ட்ஸை பேசி கிளைண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி ஒர்க்கை வாங்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தது டெலிவர் பண்ணணும். ஸோ அந்த டெலிவர் பண்றதுக்கு எப்பவுமே வந்து உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குங்க. நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பண்ற ஒரு தப்பு என்ன அப்படின்னா வந்து சீப்பான ஆளுங்களை ரெக்ரூட் பண்றது. ஓகே, இந்த டெவலப்பர் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து மாசம் 20,000 தான் சம்பளம், இவன் எடுத்தோம்னா மாசம் 70,000 சம்பளம், இவன் நம்மளுக்கு கட்டுப்படி ஆக மாட்டான், நம்ம இவனை தான் எடுக்கணும் அப்படின்றது. ஸோ இப்போ என்ன ஆகும், இவன் எடுக்கிறது வந்து இவன் ஒரு வேலையை வந்து ஒரு வாரம் செய்யற வேலையை 4 வாரம் செய்வான். ஸோ இவன் ஆனா ஒரு மாசம் செய்யற வேலையை ஒரு வாரத்துக்கு செய்வான். ஸோ இப்போ என்ன ஆகும்னு வச்சீங்கன்னா, இவனை வச்சு நீங்க 3 மாசம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி உங்களுக்கு 60,000 ஆயிடும். அவனை வச்சு நீங்க ஒரு மாசத்துல 2 ப்ராஜெக்ட் பண்ணிடலாம், நீங்க வந்து 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிடலாம். அவனோட சேலரி 70,000 தான், உங்களுக்கு ப்ராஃபிட் 1 லட்சம் ரூபாய் இருக்கும். ஸோ இதுதான் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அதனால நீங்க கொச்சன்னு நிறைய ஃப்ரெஷர்ஸ், நிறைய இன்டர்ன்ஸ் அண்ட் நிறைய கம்மி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களை எடுக்கிறதுக்கு பதிலாக எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறவங்க ஒரு 3 பேர் 4 பேர் வச்சு நீங்க ஆரம்பிங்க. ஸோ அவங்களுக்கு சேலரி வந்து லட்சே மாசம் 50,000 இருக்குன்னா மாசம் நீங்க வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் சேலரிக்குன்னு போட்டு நீங்க ஆபரேஷன் காஸ்ட் எடுத்து வைங்க. மொத்தமா உங்களுக்கு என்ன 6 மாசம் நான் சொன்ன கால்குலேஷன். ஸோ அதை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தைரியமா இருப்பீங்க. ஏன்னா ஒர்க் வந்து நீங்க எப்பவுமே ஒரு கம்பெனி வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து ஒர்க்கை நீங்க நல்ல குவாலிட்டியா டெலிவர் பண்றீங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது நீங்க பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு ஒர்க்கு திரும்ப வந்துட்டு இருக்கும். அது நீங்க சொதப்பனீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் கிளைண்ட் கிட்ட வந்து கொடுக்க வேண்டிய ப்ராஜெக்ட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டான், கொடுக்க வேண்டிய பணத்தையும் நீங்க வாங்குறதுக்கு கஷ்டமாயிடும். ஸோ அதனால இதை நீங்க பாருங்க. ஓகே கைஸ், ஸோ இதெல்லாம் தான். ஸோ நம்ம அடுத்த வீடியோஸ்ல கேட்சப் பண்ணுவோம். அண்ட் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா போடுங்க. அண்ட் நம்ம இந்த கேம் டெவலப்மெண்ட் பத்தி நிறைய பேர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பத்தி நம்ம பேசலாம். அண்ட் அப்புறம் ஐடி நிறைய ஃபீல்டு பத்தி பேச வேண்டியது இருக்கு. வில் கேட்சப். ஓகே கைஸ், தேங்க்ஸ் அண்ட் ஸ்டே சேஃப். சியர்ஸ்.